சென்னை வடபழனி ஆண்டவர் திருக்கோவில் வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இந்த திருவிழா தொடர்ந்து எத்தனை நாட்கள் நடைபெறும்? இந்த நிகழ்வை முன்னிட்டு பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு? ஏதேனும் சிறப்பு பூஜைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? விவரங்கள். வணக்கம் அருணேஸ்வர். முருகர் கோயில்களை பொறுத்தவரையில தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆறுபடை முருகர் கோயில்களுக்கு அடுத்தபடியாக சென்னையில் இருக்கக்கூடிய வடபழனி முருகர் கோயில் பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்கிறது. அந்த அளவுல முருகர் கோயில்களை பொறுத்தவரையில பங்குனி தேரோட்டம், வைகாசி விசாக திருவிழா ஆகியவை வெகு சிறப்பாக அனைத்து கோயில்களுமே கொண்டாடப்படக்கூடிய திருவிழாக்களாக இருக்கிறது. அந்த வகையில பழனிக்கு சென்று அவர்களது நேர்த்தி கடன்களை நிறைவேற்ற முடியாதவர்கள் கூட வடபழனியில முருகரை தரிசிப்பதற்காக வருவது வழக்கம். அந்த அளவுல வடபழனி ஆண்டவர் திருக்கோயில்ல வைகாசி விசாகத்திற்கான 10 நாள் திருவிழா என்பது கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. அந்த கோயிலின் தக்கார் ஆதிமூலம் மற்றும் கோயில் ஐயர்கள் இடையே இந்த கொடியேற்றம் என்பது தொடங்கியது. தொடர்ந்து 10 நாட்கள் திருவிழா என்பது நடைபெற இருக்கிறது. இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கிய நாளை முதல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்துல முருகர் சாலைகள்ல வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். முக்கியமான நிகழ்வான திருத்தேரோட்டம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி காலை 7 மணி முதல் 8 மணிக்கு நடைபெற இருக்கிறது. அதே போல புதன்கிழமை அன்று 22ஆம் தேதி திருக்கல்யாணமும் நடைபெற இருக்கிறது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழா 23ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.